SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் இன்று வெடிக்காத கைக்குண்டுகள் மீட்பு. தமிழ் மக்கள் மீது மீண்டும் அரசு பயங்கரவாதம். உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை நாளை முதல் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை. கரூர் சம்பவம் தாவேக முக்கியஸ்தர்கள் அதிரடி கைது. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். கிளிநொச்சி தட்டுவான் கொட்டி பகுதியில் இன்றும் வெடிக்காத நிலையில் கைக்குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தட்டுவான் கொட்டி பகுதியில் உள்ள பாழடைந்த வீடொன்றில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இருவர் மோட்டார் செல் குண்டொன்றை பிரித்து வெடிமருந்தை எடுக்க முற்பட்ட நிலையில் குண்டு வெடித்து இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த பகுதியில் போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார்கள். இதன்போது மேலும் சில வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை மீட்டெடுக்க கிளிநொச்சி நீதிவான் நீதிபுரத்தில் போலீசார் அனுமதி கோரியுள்ளனர். மன்னாரில் தமது இருப்பில் உரிமைக்காக போராடும் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறை வன்முறையானது மீண்டும் தமிழ் மக்கள் மீது அரங்கேற்றப்பட்ட அரச பயங்கரவாதத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதிகள் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்துக்கு எதிராக அம்மாவட்ட மக்களது உண்மையான நீதியான போராட்டத்தை அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது சட்டவிரோதமானது என்று கருதியிருந்தால் அதில் ஈடுபட்ட மக்களை சட்ட ரீதியாக கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தாக்குவதற்கும் காயங்களை ஏற்படுத்துவதற்கும் அரசுக்கு எந்த அதிகாரமும் இருக்க முடியாது. அனுர தலைமையிலான அரசு பதவியேற்று ஒருவருட நிறைவுக்கு வரும் இந்த சூழலில் அரசு நடத்தியிருக்கின்ற இந்த காட்டு தர்பார் என்பது அரசுக்கு எதிராக ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் பாரிய அளவில் பறந்து விடியும் பொழுது அரசு அவை தொடர்பில் எத்தகைய அணுகுமுறையை கையாளும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே தாங்கள் இதை கருதுகிறோம். அத்துடன் இந்த அடாவடியை அங்கீகரிக்கவோ அல்லது ஆமோதிக்கவோ ஜனநாயகத்தை மக்களது அடிப்படை உரிமைகளையும் மதிக்கின்ற எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் கடந்த காலத்தில் பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் காற்றாலை திட்டம் தொடர்பில் ஒரு பரந்த அளவிலானதும் ஒரு திட்டத்துக்கு ஏற்ற மன்னார் தீவில் எழுந்திருக்க நிலையில் 80 நாட்களாக இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற நிலையில் அதை நசுக்க இந்த அரசு முயற்சிக்கின்றது. இந்த பிரச்சினை தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் வரை சென்று போராடும் மக்கள் இத்திட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கின்றார்கள். இதன் பின்னணியிலேயே அரசாங்கம் இந்த பிரச்சனையை நிதானமாக கையாள இந்த அரசு முனைந்திருக்க வேண்டும். உண்மையிலே என்ன நடந்தது என்பதை ஆராய்ந்திருக்க வேண்டும். கடந்த வெள்ளிக்கிழமை இரவிரவாக காற்றாலை உபகரணங்கள், உதிரிப்பாகங்கள், இயந்திரங்கள் எல்லாம் மன்னார் தீவுக்குள் கொண்டுவரப்பட்ட போது அதற்கு மக்களுடைய எதிர்ப்பலை எழுந்திருக்கின்ற நேரத்தில் அதை நிதானமாக கையாள அரசு முயற்சிக்க வேண்டிய நிலையில் அரசு காட்டுமிராண்டித்தனமான முறையில் அந்த மக்களை அடித்து துவைத்திருக்கின்றது. இதனால் சிலர் காயமடைந்திருக்கின்றார்கள். அரசாங்கம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் பிரதிநிதிகளை அழைத்து பேசி தன்னுடன் நிலைப்பாட்டில் அது கூட அவர்களுக்கு எடுத்துரைத்து ஒரு நிதானமான தீர்வுக்கு வர முடியும். ஆனால் நசுக்க முடியும் என்ற எண்ணத்திலேயே அரசாங்கம் செயற்படுமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல்வாதிகள் இந்த உண்மைகளை உணர வேண்டும். முழு இலங்கை தீவிலும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் ஏன் ஜனநாயக உரிமைகளை மதிக்கின்ற சிங்கள மக்களுக்கு கூட உணர்வாளர்களை ஒன்றுபட்டிருக்கின்றார்கள் என்பதையும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் என்று தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை வழமைக்கு மாறாக மாற்றங்கள் ஏற்பட்ட நிலையில் இன்று அதனுடைய விலை சடுதியாக அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 11,65,906 ரூபாயாக காணப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 41,130 ரூபாயாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,29,050 ரூபாயாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலையானது 37,710 ரூபாயாக பதிவாகியுள்ளது. 22 கரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலையானது 3,01,650 ரூபாயாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கரட் தங்கம் 1 கிராமின் விலையானது 35,990 ரூபாயாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கரட் தங்க பவுன் ஒன்று 2,87,950 ரூபாயாக பதிவாகியுள்ளது. ஆசிய வர்த்தகத்தில் தங்கத்தின் விலையானது இன்று புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. அமெரிக்க அரசாங்கம் முடக்கக்கூடும் என்ற அச்சம் மற்றும் அமெரிக்க வட்டி விகித குறைப்புகளில் வளர்ந்து வரும் எதிர்பார்ப்புகள் பாதுகாப்பான புகலிட உலோகத்திற்கான தேவையை அதிகரித்துள்ளன. அதன்படி ஸ்பாட் தங்கம் ஒரு அவுன்ஸ் 3,865.73 அமெரிக்க டாலர்கள் என்ற உச்சத்தை எட்டியுள்ளது.
தனியார் பேருந்து பயணியாளர்களுக்கு டிக்கெட் வழங்குவது நாளை முதல் கட்டாயமாக்கப்படும் என்று மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. நாளை முதல் செல்லுபடியாகும் டிக்கெட் இல்லாமல் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. டிக்கெட்டுகள் வழங்க தவறு நடத்துனர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்று அதிகார சபையின் செயற்பாட்டு மேலாளர் ஜீவிந்த கீர்த்திரட்ன வலியுறுத்தியுள்ளார். அதன்படி நாளை முதல் மேல் மாகாணத்துக்கு இயக்கப்படும் பேருந்துகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் தங்களது பயணச்சீட்டை எப்போதும் தாங்களிடம் வைத்திருக்க வேண்டும் என்றும் கீர்த்திரட்ன தெரிவித்துள்ளார். நடத்துனர் டிக்கெட் வழங்க தவறினார் அவர்கள் மீது ஆணையம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றும் மேல் மாகாண சாலை பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். ஒரு பயணி டிக்கெட் பெறவில்லை என்றால் அவர்களுக்கு ரூபாய் 100 அபராதம் விதிக்கப்படும். மேலும் பயண கட்டணத்தை விட 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளரான மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார். மதியழகன் உட்பட 5 மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த செப்டம்பர் 27 அன்று கரூர் இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கிய 41 பேர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்தார்கள். குறித்த சம்பவம் தொடர்பில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்புக்கான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. விசாரணைகளை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதியும் அருணா ஜெகதீஸ்வரன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையத்தை தமிழக அரசு அமைத்துள்ளது. அத்துடன் போலீசார் சார்பில் 5க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளரான மதியழகன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் இன்று வெடிக்காத கைக்குண்டுகள் மீட்பு. தமிழ் மக்கள் மீது மீண்டும் அரசு பயங்கரவாதம். உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை நாளை முதல் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை. கரூர் சம்பவம் தாவேக முக்கியஸ்தர்கள் அதிரடி கைது.